Good afternoon to all our gathered here and heartily welcome our Kannada Science Department President and Secretary and Treasurer and our dentist Dr. Jayaprakash JP Dental Clinic Kannada, Dr. Sandhya Sheila Sri Dental Clinic and Dr. Sabarnika JP Dental Clinic Kannada and kids parents also to this dental clinic awareness program in our kids preschool Kannada. Hi parents and my line members. இதில் நீங்கள் கவனிக்கணும்னா வெறும் நார்மலாக எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, நம்ம சுகர் இன்டேக் எப்படி பண்ணிக்கணும், இல்லை ஒரு வேளை சொத்தை வந்துட்டா அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், இல்லை வந்த சொத்தை எப்படி கிளியர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வேறு அவங்க மட்டும் இல்லை, எப்படி ப்ரஷ் பண்ணணுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கை நம்ம இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். வெறும் சாக்லேட் சாப்பிட்டா மட்டும்தான் சொத்தை வரும், இல்லை வெறும் அவங்க எடுத்துக்கிற ஃபுட்ஸாக மட்டும்தான் சொத்தை வருங்கிற மாதிரியான எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் நார்மலாக கொடுக்குற சிரப், சாக்லேட்ஸ், கடலை மிட்டாய் சாப்பிட்டா கூட சொத்தைகள் வர்றது ரொம்ப வாய்ப்பு அதிகம். முதல்ல அது வராமல் தடுக்கிறது எப்படிங்கிறதுக்கான வழிகளை சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்தால் என்ன பண்ணலாங்கிறதையும் சொல்கிறேன். அது எப்படின்னா குட் சுகர்ஸ் அண்ட் பேட் சுகர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேட் சுகர்ஸ் அண்ட் குட் சுகர்ஸில் பேட் சுகர்ஸ்னு எடுத்துக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம ஒயிட் சுகர்ஸ் இப்போ நம்ம நாட்டு சக்கரை நல்லதுங்கிற மாதிரி தான். ஆனால் அதுலேயே நம்ம பல் ஊறி போயிருந்தா அதுலேயே சொத்தை வருங்கிறது தான் ஒரு நார்மலான ஒரு விஷயம். அதனால் அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட், ஒட்டுற மாதிரியான ஃபுட்ஸ், அது எந்த மாதிரியாக இருந்தாலுமே ஒட்டுற மாதிரி சவுக்கு சாப்பிடும்போது பல்லில் ஒட்டுக்குது இல்லையா, அந்த மாதிரி ஃபுட்ஸால் மட்டும்தான் முக்கியமாக சொத்தைகளே வருது. மற்ற எதுலேயும் இல்லை. மார்னிங் மட்டும்தான் ப்ரஷ் பண்ணணும், நைட் ப்ரஷிங்கிற மாதிரியான கதையே இல்லை. எப்போ ஒட்டுற மாதிரி ஃபுட் சாப்பிட்டாலும் ப்ரஷ் பண்ணணுங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுங்க. கிட்ஸுக்கு எப்படி ப்ரஷ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்போ அவங்க ஒட்டுற மாதிரி ஃபுட் சாப்பிட்டாலும் பல் விளக்கணும், வாய்க்கு பிடிச்சி துப்பணுங்கிற ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னென்னா நீங்கள் 2-3 வாட்டி ப்ரஷ் பண்ணால் தான் அவங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பார்த்து தான் அவங்க அதை செய்வாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒற்றை ஃபுட் சாப்பிட்டா வாய்க்கு பிடிச்சி துப்புறது, இல்லைனா நைட் டைமில் ஒரு டைம் ப்ரஷ் பண்ணுறதுங்கிற மாதிரி ரெகுலராக பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான். வெறும் ஜூஸ், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வெறும் ஜூஸ் மட்டும் கொடுக்கறது, நைட் டைமில் பால் மட்டும் கொடுத்துட்டு தூங்க வைக்கிறது இருக்கு இல்லையா, அதால் தான் நிறைய குழந்தைங்களுக்கு ப்ராப்ளமே, சொத்தப்பல் வர்றதுக்கான காரணமே. எதுக்காக நாங்கள் அண்டர் 5 இருக்கிறவங்க சொல்கிறோன்னா அவங்களுக்கு தான் நிறைய பல் வலி வந்தாலும் சொல்கிறதுக்கு முடியலை. நீங்களும் அவங்க பொறுமையாக சாப்பிட்றாங்க, வேகமாக சாப்பிடுங்கன்னு மட்டும்தான் சொல்கிறீங்க. எதனால் அவங்க பொறுமையாக சாப்பிட்றாங்கன்றதை நீங்கள் ஒரு நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டீங்க. வாய்க்குள்ள நீங்கள் அவங்க பொறுமையாக சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா எதனால் ஒரு பக்கமாகவே சாப்பிட்றாங்க, 2 சைடில் சாப்பிட்லங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, உள்ளே மாட்டிகிட்டு இருக்கு, உள்ளே போய் மாட்டிக்கிச்சுன்னா வலிக்குதுன்னு. அந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கு அவைலபிளாக பக்கத்தில் இருக்கிற டென்டிஸ்ட்டை முதல்ல போய் காட்டி, அது ஏன்னா எல்லா பல்லும் விழுந்து முளைக்கு போகிற பல் தான், வெறும் அதே நெக்லிஜென்ஸாக விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. அந்த மாதிரி குட் சுகர்ஸ் வேறு எதுவும் இல்லை, நம்ம ஹோல் ஃப்ரூட்ஸில் இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய குழந்தைங்களோட பல்ல இந்த மாதிரி டாட் பார்த்தீங்கன்னா அதுதான் சொத்தையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி. அந்த ஸ்டேஜ்லேயே ஏதாவது க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாவது அடைக்கணும்னா அடைச்சிட்டோம்னாலே ப்ராப்ளம் எதுவும் வராது. ஏன்னா அண்டர் 6 எல்லாமே விழப்போகிறது தான். அதுக்குள்ளே அவங்க மென்று சாப்பிட்றத பழகினாங்கன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் அடுத்தடுத்த சொத்தையாக இருக்கிற ஸ்டேஜஸ் மாதிரி. இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி சொத்தை வராமல் தடுக்கணும்னா சொத்தப்பல் இல்லாததுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ளூரைட் அப்ளிகேஷன் சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு நார்மலாக அதுக்கு மேலே அப்ளை பண்ணோன்னா ஒரு 6 months ஒன்ஸ் இந்த மாதிரி வேர்னிஷ் அப்ளை பண்ணி கொடுத்தோம்னா சொத்தை வர்ற ரேட் கம்மியாகும். அவங்க என்னதான் சுகர் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் அதில் பாதிப்பு வராத மாதிரி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் தான் இனிஷியல் ஃபுல்லாக கருப்பாக சொத்தை வராது.
இது நம்ம ட்ரீட்மெண்ட் இன்கேஸ் பண்ணோன்னா அதில் வர பாசிட்டிவ் அவுட்கம் மாதிரி. குழந்தைங்களுக்காக போட்டது. இப்போது நார்மலாக எப்படி குழந்தைங்களுக்கு ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லி தர வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறோம். நீங்கள் அதை பாருங்கள். நாங்கள் அதை தனியாக குழந்தைங்களுக்கு ப்ரஷ்ஷை கொடுத்து ப்ரஷ் பண்ணும்போது அவங்க அப்படி பண்ணுறாங்களாங்கிறத நீங்கள் கைட் பண்ணுங்கள். முக்கியமாக வேஸ்ட் வைக்கிற அமௌண்ட் பேஸ்ட்டை ஹெவியாக வைக்கிறது தான் நம்ம நிறைய பேர் பண்ணுறது பார்க்குறோம். ஹெவியான ஒரு ப்ரஷ் இருக்குன்னா அந்த ப்ரஷ்ல ஒரு காவாசி பேஸ்ட் வச்சாலே போதும். ஓரளவுக்கு சர்க்குலர் மோஷன் இப்போ அதில் காட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பட்டாணி அளவுக்கு நம்ம சாப்பிட்றோம். அந்த பட்டாணி அளவுக்கு ஒரு பேஸ்ட் வச்சுருந்தாலே ஃபுல்லாக அதை இந்த மாதிரி ஃபோர் ஷேப்பில் கலக்கி பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாகவே சர்க்கிளாக தான் இருக்கும். முன்னாடியும் சர்க்கிளாக கடைசி வரைக்கும் சர்க்கிளாக ப்ரஷ் பண்ண கொடுங்க. வேறு எந்த ஆங்கிலையும் வேண்டாம். குழந்தைங்களுக்கு அந்த சர்க்குலர் மோஷனில் ப்ரஷ் பண்ண கற்றுக் கொடுத்தாலே போதுமானது. அதே மாதிரியே ப்ரஷ் பண்ணிக்கலாம். கடைசி வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். நன்றிதனையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து நல்ல ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டுடன் இந்த நிகழ்வினை விளக்கிய பல் மருத்துவர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் அவருடன் வந்திருந்த மருத்துவ குழுவினருக்கும் கன்னடம் நைட் சங்கத்தின் சார்பில் நன்றிதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு இடத்தார்களே நன்றி வணக்கம்.